சி நோபல் பிரைஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் கொஸ்டின். உங்க லைஃப்லன்னு வச்சுக்கலாம், இல்லனா உங்க நாட்டுல வச்சுக்கலாம், இல்லனா இந்த உலகத்திலே வச்சுக்கலாம். எல்லாரும் கேட்கிற ஒரு சிம்பிள் கொஸ்டின். நாம எப்படி இம்ப்ரூவ் ஆகுறது? எப்படி க்ரோ ஆகுறது? சோ உங்ககிட்ட யாராவது இது கேட்டாங்கன்னா, வாட் இஸ் தி சீக்ரெட் ஃபார்முலா? உங்க லைஃப்லயோ இல்ல ஒரு நாட்டுக்கோ எல்லாரை விட ஒரு பெரிய growthக்கு போறோம்னா, வாட் இஸ் தி மெயின் சோர்ஸ்? சில பேர் என்ன சொல்லுவாங்க? நிறைய பேரை பாரு, பணக்காரன் தான் என்ன பணக்காரன் ஆயிட்டு இருக்கான். இப்ப எந்த கண்ட்ரி கிட்ட பணம் இருக்கோ, பணத்துக்கு இன்னொரு பேரு கேபிட்டல் வச்சுக்கலாம், வெல்த்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு, எனிதிங். சோ எந்த கண்ட்ரி கிட்ட வெல்த் இல்ல மணி இல்ல கேபிட்டல் இருக்கோ, அவன் தான் இந்த கண்ட்ரி என்ன பண்ணுவான், ரூல் பண்ணுவான். பட் ரியாலிட்டி அப்படி கிடையாதுல்ல. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யூகே வச்சுக்கலாமா? ஒரு காலத்துல அதிகமான வெல்த் கேபிட்டல் இருந்த கண்ட்ரி வந்து யூகே. பட் இப்போ யார் டாப்? யூஎஸ் இல்ல. என்ன ரீசன்? சி மணி வேல்யூ வெல்த் என்ன பண்ணலாம், எப்போ வேணா டிவேல்யூ ஆகலாம். எல்லா கரன்சியும் எப்போதும் ஸ்ட்ராங் இருக்கணும் அவசியம் கிடையாது. வெல்த் எப்போ வேணா வேல்யூ குறையலாம். ஸோ எப்பொழுதுமே growthக்கான ஃபார்முலாவை அதை வச்சுக்க முடியாது. சி ஒரு ஃபேக்டரா வச்சுக்கலாம், மெயின் சோர்ஸா கிடையாது. அண்ட் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம லைஃப்லயும் சரி இல்ல நாடும் சரி இம்ப்ரூவ் ஆகணும்னா மெயின் சோர்ஸ் வந்து லேபர். பட் வாட் இஸ் ரியாலிட்டி? மற்ற கண்ட்ரியை விட அதிகமான உழைப்பாளிகள் இருக்கிற ஊர் எது? இந்தியா. பட் இந்தியா என்ன கிடையாது, டாப் கிடையாது இல்ல. சரி நமக்கு தெரியும் லேபர் முக்கியம், மணி முக்கியம் தெரியும், இதெல்லாம் ஃபேக்டர்ஸ். அண்ட் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, growthக்கு முக்கியமானது ரிசோர்ஸஸ் சொல்லுவாங்க, நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வளங்கள் சொல்லுவாங்க. பட் அது உண்மை கிடையாதுல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த உலகத்தோட முக்கியமான ரிசோர்ஸ்ல எங்க இருக்கு? ஆப்பிரிக்கா தானே. பட் ஆப்பிரிக்கா எப்படி இருக்கு? அன்டெவலப்டு இல்ல. ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட்? நேஷனல் லெவலையும் சரி இண்டிவிஜுவல் லைஃப்லயும் சரி, நான் ஒரு பிசினஸ் பண்றேன், பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்றேன், உங்ககிட்ட எல்லாமே இருக்கு, அதிகமாக உழைக்கிறீங்க, லேபர் போடுறீங்க, மணியும் இருக்கு, எல்லா ரிசோர்ஸும் இருக்கு. இது எல்லாம் இருந்துமே மற்ற கம்பெனியை விட, மற்ற பிசினஸை விட, மற்ற கண்ட்ரியை விட உங்களால டாப் பொசிஷன் போக முடியலனா மெயின் ரீசனாக இருக்கும் உங்ககிட்ட எல்லாமே இருக்கு, எது இல்ல? ஐடியா இல்ல, இன்னோவேஷன் இல்ல. எந்த கண்ட்ரியுமே உங்ககிட்ட ஒரு பொருளை வைக்கல, எதை வைக்கிறாங்க? ஐடியா. தெரிஞ்சது தானே கரெக்டா? நீ ஒரு நாள் ஃபுல்லா உழைக்கிற, லேபர் காசு இன்வெஸ்ட் பண்ற, எல்லா ரிசோர்ஸும் யூஸ் பண்ற, இது எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். எது இல்லனா? நியூ ஐடியாஸ் இல்லனா. அப்போ உங்க கண்ட்ரி கிட்ட என்ன நியூ ஐடியா இருக்கு? உங்க லைஃப்ல உங்க பிசினஸ்ல என்ன நியூ ஐடியா இருக்கு? அண்ட் ஹோலிஸ்டிக்கலி இந்த வேர்ல்டு வச்சுக்கலாம். இந்த வேர்ல்டும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அப்ப இருந்து இப்போ வரைக்கும் ஹிஸ்டாரிக்கலா பார்க்கும்போது மேலே போயிட்டே இருக்குன்னா, growth மேலே போயிட்டே இருக்குன்னா, அது மெயின் ரீசன் என்ன? இன்னோவேஷன், நியூ ஐடியாஸ். யோசிக்க முடியுதுல, புதுசாக ஒரு ஐடியா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சோலார் எனர்ஜி, நியூ ஐடியா. இப்போ அதை உருவாக்குறதுக்கு நியூ இண்டஸ்ட்ரி, அந்த இண்டஸ்ட்ரி ரன் பண்றதுக்கு நிறைய எம்ப்ளாய்மெண்ட், அந்த எல்லா மக்களுக்கும் அதிகமான சம்பளம் வந்துருச்சுன்னா லைஃப் என்ன ஆகுது? இம்ப்ரூவ் ஆகுது. அப்போ லாஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இந்த ஜென்ரேஷனுக்கும் லைஃப் இம்ப்ரூவ் ஆகுது, growth அதிகமாகுதுன்னா அதுக்கு மெயின் ரிசோர்ஸ் என்ன? ஐடியாஸ்ல. உங்களுக்கு தெரிஞ்சது தான். அப்போ எந்த கண்ட்ரில யாரோட லைஃப்ல இல்லை எந்த உலகத்துல இன்னோவேஷன் மிஸ் ஆகுதோ அந்த கண்ட்ரில, அந்த கண்ட்ரியோட ஹிஸ்டரியில growth அப்படியே ஸ்டாப் ஆயிடும். ஸோ இன்னோவேஷன் லிங்க்டு இல்ல ஐடியா லிங்க்டு growth ஓகே இல்ல. இப்போ கேட்டிங் படிங்களேன், மோகீர் ஆகியான் ஹவு இட் வின் தி நோபல் பிரைஸ் ஃபார் எக்கனாமிக்ஸ். என்ன ரீசனுக்கு? இப்போ பேசணும்ல, அதை பத்தின ஸ்டடி, தி ஒர்க் ஆன் இன்னோவேஷன் டிரைவன் எக்கனாமிக் growth. ஐடியா புரிஞ்சுல? எஸ், நமக்கு தெரிஞ்சது தான். பட் அகைன் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இன்னோவேஷன் லெட் growthக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது நாம யூஸ் பண்ற போன் தானே. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போன் எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும், ஹார்டா இருக்கும். இப்போ என்ன ஆயிடுச்சு? இயர்ஸ் அதிகமாக ஸ்லிமா மாறி இருக்குல்ல, ஸ்லிமா மாறிடுச்சு. எஃபெக்டிவ் கேமரா, சென்சார் நிறைய வந்துருச்சுல. இப்போ இந்த போன் வழியா, இந்த போனோட இன்னோவேஷன் வழியா, போன் மட்டும் டெவலப் ஆகல, நம்ம கண்ட்ரி என்ன இருக்கு? டெவலப் ஆயிருக்குல, நம்ம லைஃப் என்ன இருக்கு? இம்ப்ரூவ் ஆயிருக்குல. கரெக்டா? அப்போ சிம்பிளா அப்படி முடிக்கலாமா? ஒரு சைக்கிள் மாதிரி இன்வென்ஷன் கண்டுபிடிச்சாச்சு, அடுத்த என்ன தேவை? ப்ரொடியூஸ் பண்ணுமா, ப்ரொடக்ஷன். மக்களுக்கு அதை பத்தி தெரிய வைக்கணும், அவேர்னஸ் வச்சுக்கலாம், இல்ல டிஃபியூஷன் வச்சுக்கலாம். மக்கள் என்ன பண்ணுவாங்க? அதை வாங்குவாங்க, கன்சம்ஷன் தீர்ந்து போயிடும். அகைன் என்ன பண்ணுவாங்க? ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ரீப்ரொடியூஸ். இதே ஃபார்முலா. ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? உங்க லைஃப்ல, உங்க பிசினஸ்ல, உங்க கண்ட்ரில இல்ல இந்த வேர்ல்ட்ல growth எப்போதுமே இருக்கணும்னா நீங்க பண்ண வேண்டியது ஒரு 3 முக்கியமான பாயிண்ட். கிரியேட்டிவிட்டியை பாதுகாத்துங்க, கிரியேட்டிவிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. எல்லா ஸ்கூல்லையும் காலேஜ்லயும் கண்டிப்பாக இருக்கும் ஒரு நியூ ஐடியா இருக்கும். அந்த நியூ ஐடியா தான் உங்க கண்ட்ரியோட ப்ராஸ்பரிட்டியை. எந்த கண்ட்ரி அது கேட்குதோ, அது ஹெல்ப் பண்ணுதோ, அந்த கண்ட்ரி அடுத்த லெவல் போகும். ஒருவேளை அவனோட கிரியேட்டிவிட்டியை நீ நைஸா வாங்கி நீ திருடி நீ சம்பாதிக்க ஆசைப்பட்டா அடுத்தடுத்து கிரியேட்டிவிட்டி குரோ ஆகாது. அதாவது மக்கள் வந்து இமேஜின் பண்றது வேஸ்ட், கிரியேட்டிவிட்டி ப்ராசஸ் வேஸ்ட், நம்ம கிட்ட இருக்காது. அது காசு தர மாட்டாங்க, சரியான வழி இல்லைன்னு சொல்லிட்டு இமேஜினே பண்ண மாட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா கிரியேட்டிவிட்டி இருக்கும். பட் கிரியேட்டிவிட்டிக்கு முக்கியம் கிரியேட்டிவிட்டி ஃப்ரீடம் இல்ல. ஸோ கிரியேட்டிவிட்டி ஃப்ரீடம் இல்லாத ஒரு கண்ட்ரி கிட்ட கண்டிப்பா அந்த கண்ட்ரி டாப் லெவல் growthல பார்க்க முடியாது. அடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஒரு கண்ட்ரி இல்ல ஒரு கவர்மெண்ட் யாரை சப்போர்ட் பண்ணணும்? கேபிட்டலிஸ்டியா இல்ல ஆண்டர்பிரினர்ஸியா? இந்த யங்ஸ்டர்ஸ் தானே புதுசாக ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு அதை பெருசாக்கிறதுக்கு லோன் வாங்கி ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சு, அதே பெரிய விஷயம். அது புரியுதா? சரி, கவர்மெண்ட்டுக்கு ஆசை எக்கனாமி, மக்கள்கிட்ட இருக்கிறது ஐடியா. இந்த ஐடியாவை அடுத்த நாள் கொண்டு வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சு வேலைவாய்ப்பு உருவாக்கி டிமாண்ட் அதிகமாக்குறது யாரு? மெயின் ஆள் யாரு? ஆண்டர்பிரினர் தானே. அப்ப இவங்க இல்லைன்னா இந்த ஐடியா என்ன ஆகாது? அடுத்த லெவல் போகாது. இப்போ கண்ட்ரி ப்ராஸ்பர் ஆகாது. அப்போ உங்க நாட்டில் ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கு என்கரேஜ்மெண்ட் இருக்கா? இவங்க ரிஸ்க் எடுக்கிறாங்களே, அந்த ரிஸ்க்கை செலிப்ரேட் பண்றீங்களா, டிஸ்கரேஜ் பண்றீங்களா? அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இந்த ஐடியாக்கெல்லாம் முன்னாடி என்ன தேவை? பெஸ்ட் ஐடியா வரும், நிறைய ஐடியாஸ் வரும். பட் இது பெஸ்ட் ஐடியா நாலேஜ் ஃபுல் பீப்புளா? நாலேஜ் எப்படி வரும்? எஜுகேஷனா? தெரிஞ்சதால இப்போ எல்லா கண்ட்ரில ஐடியா வரும். அந்த ஐடியா ஸ்மார்ட்டா இருக்கணும், ஃபியூச்சரிஸ்டா இருக்கணும்னா அந்த மக்களுக்குள்ள இருக்கணும் நாலேஜ் வரும். அந்த மக்களுக்குள்ள நாலேஜ் இருக்கணும். நாலேஜ் இருக்கணுமா? நாலேஜ் கம்ஸ் த்ரூ எஜுகேஷனா? ஸோ இன்வெஸ்ட் இன் நாலேஜ், ப்ரோமோட் தி கிரியேட்டிவிட்டி, என்கரேஜ் தி ஆண்டர்பிரினர்ஸ். தீஸ் 3 things will automatically improve your country's economy. ஸோ இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், எந்த இடத்துல இந்தியா மாற்றணும்? ஃபர்ஸ்ட் பேசிக் பாயிண்ட், இந்தியாவோட கல்வியை மாற்றணும். என்ன ரீசன்? எல்லா பசங்களுக்கும் எப்படி ஒரு பாயிண்ட்டை ரீகால் பண்ணலாம்? இந்த ரீகாலிங் மெத்தட் தான் டீச் பண்றாங்க தவிர எதை டீச் பண்ணல? எப்படி கிரியேட் பண்ணலாம் புதுசா? இதை டீச் பண்றது கிடையாது. ஸோ இந்தியாஸ்
எஜுகேஷன் சிஸ்டம் கிரியேட்டட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் மெமரி சிஸ்டம். கரெக்ட்ல ஒரு 100 பேர் வரீங்கன்னா அந்த 100 பேரும் இதை படிச்சிடணும், இந்த மைண்ட்ல ஏற்றிக்கணும், எல்லாரும் இதே வழியில போகணும். கரெக்டா? அப்போ அந்த வழியை தாண்டி டிவைட் ஆனீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க பண்றது தப்பா இருக்கலாம். இதெல்லாம் கல்ச்சர் எனக்கு புரியுதா? ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் தானே. வழக்கமா பண்றதை விட புதுசாக பண்ணலாம்னு யோசிக்கும் போது நமக்கு என்ன வந்துடும்? பயம் வந்துடும். ஒருவேளை தோத்துட்டா சொசைட்டி உங்களை என்ன பண்ணும்? நம்ம ஊரு உங்களை மார்க் பண்ணும். ஓகேல? அப்போ இந்தியா ஒரு டெவலப்டு கண்ட்ரியா மாறணும்னா ஃபர்ஸ்ட் தேவை என்ன? இட் ஷுட் சேஞ்ச் தி எஜுகேஷன் சிஸ்டம் தானே, த்ரூ கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் ஆல்சோ கல்ச்சுரலி. ஓகேல? ரொம்ப சிம்பிள் பாயிண்ட் தான். பட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இது உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட் தான், பட் அகைன் ரிவிஷன். நோக்கியா வச்சுக்கலாம். நோக்கியா ஒரு இண்டஸ்ட்ரி, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோன், இப்போ க்ரோ ஆகி ஆண்ட்ராய்டு வந்துருச்சு. எது காணாம போயிடுச்சு? இது முடிஞ்சு போச்சு கதை. ஆச்சு புரியுதுல? நம்மளோட ஹிஸ்ட்ரியில இன்னோவேஷன் போக போக என்ன ஆகிட்டே இருக்கும்? பழைய ஐடியாஸ்லாம் விட்டுருவோமா? ஸோ பழைய ஐடியாஸ், பழைய பொருள், பழைய இண்டஸ்ட்ரி எல்லாம் ஆகிடும். அது காலி ஆகிட்டு புதுசாக வரும். கரெக்டா? ஸோ சேம் லைக் லைஃப். உங்க அப்பா இருப்பாரு, நீங்க பிறப்பீங்க, இவரோட ஐடியாஸ் பழசாயிடும், இவர் பழசாயிடுவாரு, இவர் இறந்து போயிடுவாரு. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? லைஃப் லீட் பண்ணுவீங்க. சேம் இதே சைக்கிள் தான் எக்கனாமிக். பழைய ஐடியாஸ், பழைய இண்டஸ்ட்ரி எல்லாமே அதோட டிஸ்ட்ரக்ஷன் இருந்து தான் இது உருவாகும், நியூ இண்டஸ்ட்ரி உருவாகும். இதுக்கு பேர் என்ன? கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷனா? ஃபர்ஸ்ட் டைப் ரைட்டர் யூஸ் பண்ணிருந்தோம். டைப் ரைட்டர் அப்படின்றது ஓல்டு ஐடியா. என்ன வந்துருச்சு? கம்ப்யூட்டர். அப்போ டைப் ரைட்டர் சம்மந்தப்பட்ட எல்லா இண்டஸ்ட்ரி, எல்லா ஜாப்ஸ் ஆகும், லாஸ் ஆகும். என்ன ரீசன்? இப்போ நியூ டைப் ஆஃப் ப்ராடக்ட், நியூ டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி, நியூ டைப் ஆஃப் ஜாப்ஸ். அப்போ ஒரு கிரியேட்டிவ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி என்ன ஆகிடும்? டிஸ்ட்ரக்ஷன் ஆகிடும். கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன். ரொம்ப சிம்பிள் தான். அப்போ எப்படி சிம்பிளாக சொல்லலாம்? எவ்ரி இன்னோவேஷன் கில்ஸ் சம்திங் ஓல்டு. ஓல்டு ஐடியாஸ், ஓல்டு இண்டஸ்ட்ரி, ஓல்டு ஜாப்ஸ், ஓல்டு எம்ப்ளாய்மெண்ட்ஸ் எல்லாமே ஆகிடும், அழிஞ்சு போயிட்டு அங்கே ஒரு ஜாப் லாஸ் உருவாகும், வேற ஒன்று புதுசாக உருவாகும். அப்போ ஏஐ வரப்போகுதுன்னா இதுக்கு முன்னாடி இந்த எல்லா ஓல்டு ஐடியாஸ், ஓல்டு ஜாப்ஸ் என்ன போது? கண்டிப்பாக கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் நடக்கும். ஸோ கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன். இந்த பாயிண்ட்டை நோபல் லாரட்ஸ் ஏன் பேசுறாங்க? அதாவது ஒரு சொசைட்டில கண்டிப்பா இந்த பெயின் இஸ் அன்அவாய்டபிள். கண்டிப்பா ஓல்டு ஜாப்ஸ் போயிடும், அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்கும், வேற வழியே கிடையாது. அந்த கண்ட்ரியோட லாங் ஸ்டெபிலிட்டிக்கு அடுத்த லெவல் போகணும்னா அந்த கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷனை நீங்க என்ன பண்ணி ஆகணும்? தாங்கி தான் ஆகணும். அப்போ யார் கையில் இருக்கு? கவர்மெண்ட் கையில் இருக்கு. வர்ற கவர்மெண்ட் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கணும். ரொம்ப லாங் லெவல்ல அடுத்து என்ன வரப்போகுது? என்ன ஐடியா இந்த உலகத்தை ரூல் பண்ண போகுது? அந்த ஐடியானால எந்த இண்டஸ்ட்ரி இப்போ அழிய போகுது? அப்போ ஃபியூச்சரிஸ்டிக்கா அந்த ஓல்டு இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, அந்த ஓல்டு ஜாப்ஸ்ல ஒர்க் பண்ற எல்லாருக்கும் அந்த நியூ ஐடியாக்கான ஸ்கில்ஸை இப்பயே கொடுக்க ஆரம்பிச்சிடணும். ஸோ கவர்மெண்ட் மஸ்ட் ட்ரெயின் தி ஓல்டு லேபர்ஸ் ஃபார் தி நியூ ஸ்கில்ஸ். அடுத்த பாயிண்ட், ஒரு கவர்மெண்ட் எவ்வளவு ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கோ அந்த அளவுக்கு என்ன பண்ணலாம்? அவ்வளோ சீக்கிரமா அந்த கண்ட்ரியோட எஜுகேஷனை அடாப்டபிளா மாற்ற முடியும். ஸோ ஒர்க்கரையும் ட்ரெயின் பண்றோம், அடுத்த லெவல் கல்வியும் மாத்திரம். அப்ப என்ன உருவாகும்? சொசைட்டிக்குள்ள இந்த பழசு போயிட்டு புதுசு வரும்போது எமோஷனலி பிளஸ் எக்கனாமிக்கலி ரெண்டுமே ஸ்ட்ராங் ஆயிடும். அதுக்கு புரியுதா? அதாவது டிரான்சிஷன் காஸ்ட் சொல்லுவாங்க. டிரான்சிஷன் காஸ்ட். ஒரு கவர்மெண்ட் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா பார்த்துக்கு அப்புறம் அந்த நியூ ஜாப்ஸ்க்கு, நியூ ஐடியாக்கு தேவையான கல்விக்கு இன்வெஸ்ட் பண்றது, ஸ்கில் ட்ரைனிங் இன்வெஸ்ட் பண்றது, அந்த விஷயத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு ஆகும். டிரான்சிஷன் காஸ்ட். அது எவ்வளவு சீக்கிரம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு சொசைட்டி ஸ்டேபிளா மாறும். அப்ப இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணாம, அதாவது நியூ ஸ்கில் ட்ரைனிங், எஜுகேஷன் இதெல்லாம் மாத்தாம விட்டுட்டீங்கன்னா என்ன உருவாயிடும்? இந்த ஓல்டு ஐடியாவுக்கும் நியூ ஐடியாவுக்கும் ஒரு பெரிய இன்இக்வாலிட்டி உருவாயிடும். அப்போ உங்க கண்ட்ரில இன்இக்வாலிட்டி குறைக்கணும்னா யாரு முக்கியம்? கவர்மெண்ட் முக்கியம். எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸ், இன்னோவேஷன் ஃபண்டிங், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இது எல்லாமே முக்கியம். ஸோ இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ அடுத்த பாயிண்ட், மேக் இன் இந்தியாவோட மெயின் எய்ம் என்ன? சைனா மாதிரி நம்ம கண்ட்ரியை ப்ரொடக்ஷன்ல செம ஸ்ட்ராங் ஆகும். அடுத்த கொஸ்டின், எதை ப்ரொடியூஸ் பண்ண போறோம்? எல்லா பொருளையும். அந்த எல்லா பொருளும் என்ன பொருள்? புதுசா பழைசா? ஆல்ரெடி டிசைன் பண்ணப்பட்ட, ஆல்ரெடி மக்களுக்கு தெரிஞ்ச அதே போனு, அதே கம்ப்யூட்டர், அதே பொருள், வீட்டு பொருள் எல்லாமே. ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட்? மேக் இன் இந்தியா. இப்போ டெம்பரரியா நிறைய ஜாப்ஸ் உருவாக்குனாலும் ஃபியூச்சர்ல நீ உருவாக்குற எல்லா பொருளும் எப்படி பார்க்கறதுக்கு பழைய பொருளா இருக்கும். பழைய பொருள், பழைய ஐடியா ஒரு நாள் என்ன உருவாகும்? கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் உருவாக்கும். ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட்? இந்தியாவுக்கு தேவை என்ன கிடையாது? மேக் இன் இந்தியா கிடையாது, கிரியேட்டிவ் இந்தியா. இந்தியாவில் கிரியேட்டிவிட்டி உருவாக்கணும். கிரியேட்டிவிட்டி அதிகமாக இன்னோவேஷன் அதிகமாகும், நியூ இண்டஸ்ட்ரீஸ், நியூ எம்ப்ளாய்மெண்ட் ஆகிட்டே இருக்கும், ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும்ல. இதுக்கு பேர் என்ன? டைனமிக்கா. நியூ ஐடியாஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு? இண்டஸ்ட்ரீஸ் மாறிக்கிட்டே இருக்கு, அது வழி எக்கனாமி ஆகுது, க்ரோ ஆகுது. டைனமிக் எக்கனாமி மாடலிங். இது ஒரு மாடல். உங்க எக்கனாமியை எப்படி டிசைன் பண்ண போறீங்க? டைனமிக்காவா இல்லை ஸ்டாட்டிக்காவா? பவர் ஆஃப் சேஞ்சா இல்லை பவர் ஆஃப் ஓல்டா? என்ன எக்கனாமிக் பிலாசபியை பயன்படுத்தணும்? ஓகேல? ஸோ இது ஒரு பாயிண்ட். இப்போ லாஸ்ட் பாயிண்ட், இன்னோவேஷன் முக்கியம் தெரிஞ்சு போச்சு. கரெக்டா? ஜஸ்ட் யோசிங்களேன், நேஷனலிசம். என் கண்ட்ரிக்கு எந்த ஒரு பொருள் வரக்கூடாது. நீங்கள் குளோபல் நாலேஜை, குளோபல் ப்ராடக்ட்டை க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஊரில் இன்னோவேஷன் வருமா? வராதுல்ல. இப்போ ட்ரேட் பேரியர் இருக்குல்ல, டேக்ஸ் அதிகமாக்குறாங்களே, அந்த பாலிசி எதை கொண்டு வரும்? இன்னோவேஷனை கம்மி பண்ணும்ல. லிங்க் பண்ண முடியுதா? எப்படி சயின்ஸ் வந்து இன்னோவேஷனை இம்ப்ரூவ் பண்ணி எக்கனாமி இம்ப்ரூவ் பண்ணுதோ அதே மாதிரி பாலிடிக்ஸும் இன்னோவேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். அந்த ஆங்கிள் புரிஞ்சுக்க. ஒரு கண்ட்ரியில் சயின்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது பாலிடிக்ஸ் சரியில்லைன்னா சயின்ஸோட ஃபாஸ்ட் இருக்குல்ல, அது குறையும். அதுக்கு புரியுதா? ப்ரொடெக்ஷனிசம் இருக்குல்ல, என் கண்ட்ரிக்குள்ள எந்த ஐடியா வரக்கூடாது, நம்ம கல்ச்சர், நம்ம ஐடியா அதை மட்டும் சேஃபாக பாதுகாக்கணும் அப்படின்றது கரெக்ட் தான். எக்ஸ்ட்ரீம் ப்ரொடெக்ஷனிசம் லீட்ஸ் டு எக்ஸ்ட்ரீம் கன்சர்வேஷன். அப்போ ஓல்டை மட்டுமே கன்சர்வ் பண்ணிருக்கும் போது அதுக்குள்ள நியூ வராது. இது ஒரு பாயிண்ட். ஸோ ஒரு கண்ட்ரியோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும்? எதை ப்ரொடியூஸ் பண்ணணும், எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், என்ன மாதிரி பாலிடிக்ஸை கொண்டு வரணும். அண்ட் லாஸ்ட் முக்கியமான பாயிண்ட், ஓகே இன்னோவேஷன் தான் முக்கியம். அந்த இன்னோவேஷன் யார் பண்றது? ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபர்ம்ஸ் இருப்பாங்க. ஒரு பெரிய கம்பெனியே எல்லா இன்னோவேஷன் பண்ணுதுன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு கம்பெனி வரும், ஒரு இண்டஸ்ட்ரி வரும், அது ஒரு உருவாக்கும். எக்ஸாம்பிள் ChatGPT வச்சுக்கலாம். அதுக்கு புரியுதா? ஒரு கண்ட்ரியில் இன்னோவேஷன் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு
எல்லா பெரிய பெரிய கம்பெனிஸ் மட்டும் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுது, அது மட்டும் தான் R&D பண்ணுதுன்னா அது வேஸ்ட். அந்த இனோவேஷன் என்ன பண்ணும்? டேட்டாவை கண்ட்ரோல் பண்ணும், டேலண்ட்டை சப்ரஸ் பண்ணும். என்ன ரீசன்? எல்லா டேட்டாவும் அது பயன்படுத்திக்கும். எதுக்கு? நான் ஒருத்தன் மட்டும் தான் மெடிசன் கண்டுபிடிக்கணும், நான் ஒருத்தன் மட்டும் தான் வேக்சின் கண்டுபிடிக்கணும், நான் மட்டும் தான் அடுத்த டெக்னாலஜி கண்டுபிடிக்கணும். அந்த இன்னோவேஷனுக்குள்ள மற்றவங்க யாரும் என்ன பண்ண முடியாது, உள்ள நுழைய முடியாதுல்ல. இதுக்கு பேர் என்ன? என்ட்ரி பேரியர். அப்போ என்ட்ரியே பேரியரா இருக்கும்போது இன்னோவேஷன் ஆகிடும், ஸ்டாப் ஆகிடும். வாட் இஸ் கன்க்ளூஷன்? இன்னோவேஷன் மஸ்ட் பி கண்டினியூஸ். அப்போ என்ன பண்ணணும் கவர்மெண்ட்? காம்படிஷன் பாலிசி ஒன்று கொண்டு வரணும். எல்லா இண்டஸ்ட்ரீஸும் ஸ்டார்ட் அப்ஸ்ல இருந்து டாப் லெவல் கம்பெனி வரைக்கும், சூப்பர் ஸ்டார் ஃபார்ம்ஸ் வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பாலிசி. இந்த மார்க்கெட்டில் ஒரே ஒரு பொருள் மட்டும் அந்த மார்க்கெட்டை டெவலப் பண்ணக்கூடாது. அது இன்டைரக்ட்லி அந்த கண்ட்ரியோட இன்னோவேஷனை ஸ்டாப் பண்ணும். ஓகேல? ஸோ இது எல்லாம் தான் இந்த வருஷத்தோட எக்கனாமிக்ஸோட நோபல் பிரைஸ் வின்னர்ஸோட ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ்.